ஹலோ வணக்கம். இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத வீடியோ போடுறேன் பாருங்கள். இப்போ மீன் பொரிக்கிறதுக்காக கடாயில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ மீன் நகர மீன் சொல்லுவாங்க. இந்த மீனை நல்லா கழுவிட்டு ஸ்லாம்பெல்லாம் நல்லா கழுவி கொடுத்தாலும் நம்மளும் வீட்டில் மறுபடியும் இந்த ஸ்லாம்பெல்லாம் எடுத்துட்டு இதில் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு பொடி, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், பூண்டு, மிளகு இவ்வளோத்தையும் நல்ல கல்லில் நல்லா இடித்து இதோட சேர்த்து நல்லா என்ன செஞ்சுக்கணும், மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இதில் கொஞ்சம் 2 லெமன் கூட 2 சொட்டு லெமன் கூட புழிஞ்சு வச்சுக்கலாம். புழிஞ்சு வச்சு ரெடி பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பொரிக்க போகிறோம். மீனை பொரிச்சு எடுக்கலாம். சரியா? இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மீன் துண்டு எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். இப்போது மீன் 2 பக்கமும் நல்லா வேகணும். சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ அடுத்து இந்த மீன் பொரிக்கிற எண்ணெயிலேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், குழம்ப கூட்டிக்கலாம். அதுக்கு குழம்புக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, ஒரு சின்ன தக்காளி, மாங்காய் துண்டு 4, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன், ஒரு 2-3 பல் வெள்ளைப்பூடு இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மீன் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த குழம்புல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மீன் குழம்பு கூட்டிக்கலாம். மீன் இப்போ வெந்துட்டுருக்குது. இப்போ மீன் பாருங்கள், மீனை 2 பக்கமும் பரட்டி போட்டிருக்கேன். நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், மீன் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான். இனிமேல் மீன் எடுத்துட வேண்டியதான். சட்டியிலேருந்து மீன் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்த சிம்மில் வச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம மீன் குழம்பு இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இதில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம் 2யும் சேர்த்து கொஞ்சம் கடுகு வெந்தயம் பொரிஞ்சு விட்டு நம்ம அடுத்து எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். எது சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கலாம். கடுகு வெந்தயம் வெடிக்கணும். இப்போ ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை என்ன செஞ்சுருக்கிறேன், கரைச்சி வச்சுருக்கிறேன். தேவையான பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். மற்ற எல்லாமே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கடுகு வெடிச்சிட்டு இருக்கு. இப்போ அது கூட என்ன செய்யலாம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் வெட்டி வச்சுக்கிறத அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் வெள்ளைப்பூடு, அடுத்து பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி வச்சுக்கலாம். இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்ல எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கப்புறம் மற்ற பொருட்கள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். மாங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மாங்காய் கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பொடியெல்லாம் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு தேவைப்பட்டால் அப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் குழம்பு பொடி, வீட்டில் அரைச்ச பொடி. இது ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது
இது வந்து நல்லா மசாலா வந்து நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். பாருங்கள், தக்காளி மாங்காய் எல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்ச புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு, புளி கரைசலையும் சேர்த்தாச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி புளி கரைசலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், புளிக்கரைசல் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குழம்புக்கு தேவையான மீனை எடுத்து வச்சுருக்கோம். வால், தலை இதை மட்டும் குழம்பு வச்சுக்கிடுவோம். மற்றபடி துண்டெல்லாம் பொரிச்சிக்கிடுவோம். சரியா? இப்போ வந்து குழம்பு வந்து நல்ல மசாலா பச்சை வாடை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீன் வந்து கொஞ்சம் மீன் குழம்பு வந்து கொஞ்சம் பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், மீன் துண்டை எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு அடுப்பை என்ன செஞ்சுக்கலாம், சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு மீன் குழம்பு நல்லா வற்ற விட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வற்ற விட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து பாருங்கள், குழம்பு வந்து ஓரளவுக்கு வற்றி வந்துடுச்சு. இப்போ இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்தா அந்த குழம்பு வந்து கெட்டு போகாமல் 2 நாளைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இது கூட கொஞ்சம் தேங்காய் சீரகம் அரைச்சி ஊற்றிக்கலாம். மையா கொஞ்சம் கம்மியான ஆட்கள் இருக்கா, வீட்டில் 2-3 பேர் இருக்காங்க அப்படின்னா மட்டும் இவ்வளோ குழம்பு மட்டும் வச்சா போதும். கொஞ்சம் கணசம் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் தேங்காய் சீரகம் வெங்காயம் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இது வற்றனாலே இன்னும் குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி 2 கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் தூவி போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ குழம்பு இன்னும் கொஞ்சம் வற்றிச்சுன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும், சுவையாக இருக்கும். இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் ஊற்றி இது பண்ணிக்கலாம், சர்வ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து வற்றணும். வற்றிச்சுன்னா சரியாயிடும். எண்ணெய் வந்து அப்படியே மேலே பிரிஞ்சு வந்துருச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே பாருங்கள், அந்த எண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சு நிற்குதா. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு, நகர மீன் குழம்பு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.